கேப்டன் அவர்களுடைய சொத்து இவ்வளவு மதிப்பா அப்படின்னு கேள்விப்பட்ட எல்லோருமே ரொம்பவே வாய் அடைச்சு போயிட்டாங்களாம். தமிழ் சினிமாவுல எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு அதிகம் பெற்ற நடிகராக திகழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த். புரட்சி கலைஞர் என்ற அடைமொழியோடு எம்ஜிஆருக்கு இணையாக மிக பெரும் ஆளுமையாக இருந்தார். பல புகழுக்கு சொந்தக்காரரான விஜயகாந்தின் மறைவு திரையுலகினரை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கடந்த சில வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் சிகிச்சை பலனின்றி விஜயகாந்த் நம்மை விட்டு நீங்கினார். இந்த நிலையில விஜயகாந்த் அவர்களுடைய சொத்து மதிப்பு குறித்த பல சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியிருக்குது. விஜயகாந்த் ரஜினி கமலுக்கு நிகராக இருக்கக்கூடும் போதே அவர் வாங்கிய சம்பளம் வெறும் 3 கோடி தானா. ஆனால் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பாக பல படங்களை தயாரித்து சொத்துக்களை குவிக்க ஆரம்பிச்சாரு. அதனால பணத்தை தேடி என்றைக்குமே கேப்டன் போனதே கிடையாது. அவரை தேடி பணம் வர தொடங்குச்சு. அதனால அன்றைய காலகட்டத்தில் மிக மலிவான விலையில ஏராளமான சொத்துக்களை குவிக்க ஆரம்பிச்சாரு கேப்டன். ஆனால் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பொதுக்கூட்டம் நடத்துவது, தேர்தல் செலவுகள்னு எல்லாத்துக்குமே பயன்படுத்தினாரு. கூட்டணி அமைத்தாலாவது அந்த கட்சியிலிருந்து சில தொகைகள் கொடுப்பாரு. ஆனால் அதையும் விஜயகாந்த் அவர்கள் செய்ய மாட்டாரு. இதனாலேயே ஏராளமான சொத்துக்களை அவர் இழக்க நேர்ந்தது. அதுபோக விஜயகாந்த் சார்பாக அவர்களுடைய குடும்பத்தாரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னா, ஆண்டாள் அழகர் கல்லூரி, ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம், கேப்டன் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதேபோல கேப்டன் மீடியா பிரைவேட் லிமிடெட், கேப்டன் சினி கிரியேஷன்ஸ், விஜய் பாண்டி ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட், மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலையங்கள்னு இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 45 கோடி வரை இருக்குமா. அதுபோக 2.5 கிலோ தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த வாகனங்கள், பைக்குகள் அப்படின்னு ரொம்ப பார்த்தோம்னா 53 கோடி வரைக்குமே இவருடைய சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவரின் குணமே எங்களுக்கு பெரிய சொத்து. அவரே போயிட்டாரு. சொத்து மதிப்பு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் பலருமே சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே இது நிஜம்தான்னு சொல்லணும். ஏன்னா பசின்னு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பியவர் தான் கேப்டன் அவர்கள். அவரினுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்குவோம்.